AU2D TV. எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாமளும் இங்கிருந்து தப்பிக்க போறதில்ல, நாம ராஜீவும் காப்பாற்ற போறதில்ல. என்னை மன்னிச்சிடு சாம். நான் மட்டும் அன்னைக்கு உங்க 2 பேரையும் அந்த வீட்டை கண்டுபிடிக்க கூப்பிடாம இருந்திருந்தா இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உன்னையும் ராஜீவும் இப்ப பெரிய ஆபத்துல நான் மாட்டி விட்டுட்டேன். விடு தினேஷ், நாங்களும் விருப்பப்பட்டு தானே உன் கூட வந்தோம். ஆனா என்ன, என்னால இப்ப வீட்டில் இருக்கவங்களையும் ராஜீவன் திரும்ப பார்க்கவே முடியாது நினச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாம், என்னால தான் இவ்வளோ பிரச்சனையும். நானே இந்த பிரச்சனையை சரி பண்ணுறேன். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாவது உன்னை நம்ம உலகத்துக்கு அனுப்பாமல் விட மாட்டேன். என்ன தினேஷ் பேசுகிறேன்? நீ இல்லாமல் இந்த உலகத்துல நான் எப்படி போவேன்? மற்ற உலகத்துலேயும் பல ஆபத்தை நம்ம பார்த்துருக்கோம். இங்கே உனக்கு துணையாக நானும், எனக்கு துணையாக நீயும் இருக்க. நீ மட்டும் இங்கே தனியாக இல்லை. வா, பார்த்துடலாம் என்ன நடந்தாலும். நீ சொல்கிறது சரிதான் சாம். நம்ம நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. கொஞ்சம் விடிகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கும். எப்பாடுபட்டாலும் அந்த மணி எடுத்து நீ நானும் சேர்ந்தே அந்த உலகத்தை விட்டு போகலாம். 3 மணி நேரத்திற்கு முன்பு. தினேஷ், நாம நம்ம உலகத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அங்க பாரு, காடு, எவ்வளோ மரம், பழம் பாரு. சாம், நம்ம உலகத்துக்கு வர வாய்ப்பே இல்லை. நம்ம இன்னொரு மந்திர மணியை எடுக்கவே இல்லை. அப்புறம் எப்படி? பாரு தினேஷ், இது பார்த்தா நம்ம உலகம் மாதிரி தான் இருக்கு. நம்ம போய் அந்த வீட்டை தான் தேடணும்னு நினைக்கிறேன். இப்ப சாம், டோட்டு சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா? டோட்டு சொன்னதுபடி பார்த்தா நம்ம இன்னொரு மந்திர மணி இன்னும் எடுக்கவே இல்லை. தினேஷ், ஒருவேளை டோட்டுக்கு எத்தனை உலகம் இருக்குன்னு கரெக்டா தெரியாம இருந்திருந்தா? அதுக்கு வாய்ப்பே இல்லை சாம். ஏன்னா நம்ம யாரு, என்ன, எதுக்காக அந்த உலகத்துக்கு வந்தோம் நம்ம சொல்லாமலே கரெக்டா சொல்ல தெரிஞ்ச டோட்டுக்கு எத்தனை உலகம் இருக்குன்னு கரெக்டா சொல்ல தெரியாம இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. நீ சொல்றது ஏத்துக்கூடிய விஷயமா தான் இருக்கு தினேஷ். ஆனா இது பார்க்க நம்ம உலகம் மாதிரியே இருக்கே. இப்பதானே வந்திருக்க சாம், கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. இது நம்ம உலகமா வேற உலகமான்றதுக்கான பதில் கொஞ்ச நேரத்துல எப்படியும் கிடைச்சிடும். அப்புறம் என்ன தினேஷ், வழக்கம் போல சுத்தி பார்க்க வேண்டியதான். அந்த மந்திரமணியை பத்தி ஏதாவது ஒரு அறிகுறி கிடைக்குதான்னு தேட ஆரம்பிக்கலாம். வா வா. நீ இப்படி போய் தேடு, நான் இப்படி போய் தேடுறேன். சாப்பிட ஏதாவது கிடைக்குதா, இல்லை அந்த மணி இருக்கிறதான தடை ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். என்ன இந்த புதர்ல சத்தம் கேட்குது? கிட்ட போய் பார்க்கலாம். சாம், எங்க இருக்க? என்னை காப்பாத்து, எனக்கு உதவி பண்ண சாம், சீக்கிரமா வா. என்ன தினேஷ் குரல் மாதிரி இருக்கு? இரு வரேன் தினேஷ். எங்க இருக்க? அதை வரேன், இரு. என் நண்பனி அடிக்கிறியா நீ? ஒன்னு ஜமால். தினேஷ், என் கையை பிடிச்சி ஏந்திரு. சாம், பின்னாடி பாரு, ஒருத்தன் வரான் பாரு. பின்னாடி பாரு, தெரியும் பாரு. ஒன்னு ஆறுநூறு கை வைக்கிறேன். இந்த வாங்கிக்கோ, இந்த வாங்கிக்கோ. தினேஷ் வா, இன்னும் இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. இங்க இருந்தா நம்மளுக்கு ஆபத்து. வா, வேற இடத்துக்கு போலாம். ஓடியா ஓடியா. வழுக்கி விட்டுடுச்சு. தினேஷ், இந்த மண்ணு ரொம்ப வழுக்குது, பார்த்து வா. பின்னாடி வராங்க, வா வா, பார்த்து வா. சாம், அங்க பாரு, ஒரு குகை இருக்கு. வா, அதுக்குள்ள போய் மறைஞ்சிக்கலாம். தினேஷ், இந்த குகையை பார்க்க ஒரே சந்தேகமா இருக்கு. எதுக்கும் பார்த்து கொஞ்சம் பத்திரமா வா. நாம நம்ம உலகத்துக்கு போய் சேர போறோம். என்ன வளர்ற தினேஷ்? வரல சாம், அங்க பாரு மந்திரமணி. வா, சீக்கிரமா எடுத்து இந்த உலகத்தை விட்டு தப்பிச்சு போயிடலாம். எல்லாம் அந்த உயிரினத்து கையில மாட்டி நாம தான் இறக்க மாதிரி இருக்கும். ஆமா ஆமா, வா வா. இவ்வளோ பெரிய பாம்பு. தினேஷ், தப்பிச்சு ஓடியாந்துரு. என்ன காப்பாத்துங்க, எனக்கு உதவி பண்ணுங்க. இது ஒரு பறவை அடிபட்டு கிடக்குது, ஆனா
பேசுது. சாம் பேச நேரம் இல்ல, அந்த பாம்பு கிட்ட மாட்டா நம்ம அவ்வளவுதான். அந்த பறையை தூக்கிட்டு நம்ம அங்கிருந்து போலாம், வா வா. நண்பர்களே ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் இல்லைனா நான் அந்த பாம்பு கையில மாட்டியோ இல்ல அந்த மிருகம் கையில மாட்டியோ நான் இறந்திருப்பேன். உங்களுக்கு அந்த மந்திரமணி தானே வேணும், அதை எடுக்க நான் உதவி பண்றேன். நான் சொல்ற வழியில போங்க, அந்த பாம்பை நான் கவனிச்சுக்கிறேன். அந்த பாம்பு பாரு. என் நண்பர்களுக்கு வழி விடு, முடிஞ்சா என்ன வந்து புடி. என் உயிரை காப்பாத்தினா உங்களுக்கு அந்த மந்திரமை எடுக்க நான் உதவி பண்ணுவேன். முடிஞ்சா என்ன புடி, வா வா. உன் நண்பர்கள் கூட சேர்ந்து நீயும் சாக தான் போற. உன்னை கொன்னுட்டு அப்புறம் உன் நண்பர்களை கொல்றேன். பறவையே, என்னையே தாக்குறியா? ஒரு ரக்கையை பிரிக்காம விட மாட்டேன். சாம், இதுதான் நமக்கான சந்தர்ப்பம். வா, அந்த மந்திரமணி எடுக்கலாம். சீக்கிரமா அந்த மந்திர வார்த்தையை சொல்லு. ஷீண்டபாக்கு டம் டம். சாம், தினேஷ், ஒரு வழியா வந்துட்டீங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. ராஜு, உன்னை பத்தி தான் நானும் தினேஷும் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. பசங்களா, ஒரு வழியா சாதிச்சிட்டீங்க போல. எல்லா மந்திரமணியும் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? நீங்க சொன்ன மாதிரி எல்லா மந்திரமணி எடுத்துட்டு வந்துட்டாங்க பாருங்க. சீக்கிரம் பசங்களா, அந்த மந்திரமணி எல்லாத்தையும் ஒன்னா வச்சு அந்த மந்திர வார்த்தையை 3 பேர் சேர்ந்து சொல்லுங்க. ஷீண்டபாக்கு டம் டம். இப்ப என்னமோ ஆச்சு இங்க, ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல. பசங்களா, இப்ப இந்த வீடு உங்களை வெளியில போக வழிவிடும். தாமதிக்காம சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிடுங்க. நான் உங்க கூட வர முடியாது. நான் பல வருஷமா இங்கதான் மாட்டிட்டு இருக்கேன். என் நண்பர்களும் இறந்துட்டாங்க. அதனால எனக்கு வீடுன்னு ஒண்ணு இருக்க வாய்ப்பே இல்லை. நான் இங்கவே இருக்கதான் போறேன். நீங்க பத்திரமா போங்க. சீக்கிரம் தாமதிக்காம இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுங்க. இப்பயாவது என் பேச்ச கேளு, சீக்கிரம் வா. அந்த பாட்டி சொன்னதை கேட்டல, இந்த வீட்டுல இருந்து வெளியில போயிடலாம். நன்றி பாட்டி, நாங்க போயிட்டு வரோம். உங்களை எப்பயும் மறக்கவே மாட்டோம் நாங்க. ராஜு பாரு, நம்ம அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம். வா, வீட்டுக்கு போலாம், வாங்க வாங்க. போற வழியில நான் எங்கெங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் ஆபத்தை சந்திச்சுன்னு உனக்கு சொல்லிட்டே வரோம். வா. பெரிய அரக்கனை பார்த்தோம், பூதத்தை பார்த்தோம், பெரிய பாம்பு, ஓனாய் மனுஷன். அப்படியா? இதெல்லாமா பாத்தீங்க? முன்னாடி போன யாராலுமே இதை சாதிக்க முடியல. ஆனா இந்த 2 பசங்க எல்லா மந்திரமணியும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த சூனியக்கார உலகத்துக்கு நான் தான் தலைவியா இருப்பேன். நான் தடுக்கிற சக்தி யாருக்குமே கிடையாது இனிமே.